அவ்வளவுதான். சிப்பாய் அரசியா மாத்தி ஆட்டம். உறுதியோ தெரியறதெல்லாம் பண்ணிடுங்க. சந்தேகம் இருக்கிறது மட்டும் சொல்லுங்க. சேர்ந்து கலந்து ஆலோசிச்சுட்டு போனேன். என்னப்பா முடிச்சுட்டு போலாம். எங்க இருக்கு? நீ அங்க வச்சிருந்தீ அந்த பந்துல வேற இருக்கு. அதை வச்சு இங்க விளையாட முடியாது. மேல போய் தான் விளையாடணும். நீ வேணா அம்மா கூப்பிட்டு போய் விளையாட்டு போ. அம்மா கூப்பிட்டு Master Queen G8. ஒரு நிமிஷம். Queen F5. Queen F5. ஒரு நிமிஷம். Queen to F7. G8. Queen to F7. Queen to F7 அவட சிறப்பான Master Queen to G8 master. Queen to G8 வேணாமா? Queen to F7. Queen to Queen to Queen to Sir, Queen to Sir Nitin சொன்ன Queen to F7. ஐயோ நாங்க சொல்ல அமைதியா பாரு. உட்கார். நான் அதை திருப்புறேன். Queen to இது இருக்க சொன்ன நகர் எதுவும் கிடையாது. அதை விட சிறப்பான கணக்கில் இருக்கு. Master Queen E4. Queen to E4 வேணாமா? அதை விட சிறப்பான தாக்குதல். Queen to E4 ஏன் ஆடக்கூடாதுன்னு வேணா சொல்லுங்க. ஆமா உள்ள போயிடலாம். அங்க போயிடலாம். நீனா குயின் வச்சிட்டு அந்த குயின் எடுத்துருவாங்க மாஸ்டர். நம்ம அவங்க குயின் பதிலுக்கு வெச்சு அங்க யோசி வைங்க. அத ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே சார். இப்ப நகர்வு சொல்லுங்க. சரி அத்தனை நகர்வு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. விதிமுறைப்படிதாமா யோசிக்கணும். சரியா? விதிமுறைப்படியே யோசிச்சுட்டு சொல்லுங்க.
Master Queen E6. அவ்வளவுதான். விளையாடுங்க சிறப்பு அதான். புரியா வாங்க வந்துடும். Master Rook F4. வேணாம், அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. விதிமுறைப்படியே யோசிங்க. Nothing to apologize. உட்காரு, புதிர் விளையாண்டு. அப்பா பாச்சி. அப்பா பாச்சி. அப்பா 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 பாச்சி. வாசிக்கிறதுலாம் அப்புறமா பண்ணலாம், நீங்க இதை கண்டுபிடி. பாச்சி பாச்சி. Sir, Rook 2. Sir, Rook 2 H3. Rook to happy 3-யா? விளையாடுங்க சிறப்பா தான். Sir, Queen to G5. Master Queen G3. G6 தாமா சரி. அதான் சரி. ஏன்னா G5ல ஆடினா அந்த யானை அவங்க எடுத்துருவாங்க. நம்மளால எதிர இருக்கிற கைது பண்ணி சொல்லி பிடிச்சு ஆட்டத்தை முடிக்க முடியாது. ஆனா அதுவே G6னா ஆட்டம் முடிஞ்சது. செக்மேட் ஃபீச்சரிங் Alekhine's gun. Master Rook D6. Rook to D6. Well, checkmate master. அது உறுதியா செக்மேட் தானே. 2 பான் இங்க இருக்கு. விளையாடுங்க சிறப்பு. அப்பா அதான். Queen E4. விளையாடுங்க சிறப்பு அதான். இந்த இடத்துல முதல் விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல மாஸ்டர். இல்ல, ஏன்னா அவங்க அரசரை போதுமான அளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அப்ப இரண்டாவது விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இருக்கா? இல்ல இல்ல. அப்ப கண்டிப்பா மூணாவது விதிமுறை தானே. ஆமா மாஸ்டர். அப்ப மூணாவது விதிமுறைப்படி யோசிங்க. மூணாவது விதிமுறைப்படி குறைஞ்சபட்சம் நமக்கு கிடைக்கிற ஏதாவது வந்து அது சிப்பாயாவோ இருக்கலாம், இல்ல அதுக்கு அதிகபட்சமா அரசியா கூட இருக்கலாம். அது வந்து முதல் நகர்வுலயே நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா கொஞ்சம் ரேட்டிங் வந்துட்டு ரெண்டாவது நகர்வுல இந்த கணக்கு கண்டிப்பா நடக்கும். அப்ப என்ன ஆடலாம்? பிஷப் டு 4 F4.
விளையாடுங்க, சிறப்பு. அதான் இப்ப அடுத்த நகர்வு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நைட் எடுத்துணுமா மாஸ்டர்? விளையாடுங்க, மாஸ்டர் சிறப்பு. அதான் விளையாடுங்க, சிறப்பு. அதான் queen to c8. வேணாம். அது திட்டமிட்டு உங்களை திசை திருப்பறதுக்காக கொடுக்கப்பட்ட மாஸ்டர் நைட் ஒரு குவீன் எடுத்துருவாங்க. அதனாலதான் அது ஆடக்கூடாது. queen h8. விளையாடுங்க, சிறப்பு. அதான் queen வெட்டிட்டோம். சிறப்பு, ஆடுங்க. அதான் queen to g6. queen to இருங்க, யோசிப்போம். இது வந்து நம்ம இப்ப இந்த இடத்துல பாக்குறது கிங் அண்ட் குவீன் எண்டு கேம் பாக்குறோம், சரிங்களா? இப்ப கிங் அண்ட் குவீன் எண்டு கேம்ல நம்ம கொஞ்சம் ஒரு சில நகர்வுகள் வந்து கூடுதலா கணக்கிடணும் அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். அப்ப குவீன் டு என்ன சொல்றது, குவீன் டு g6 ஆடுனா நமக்கு அதனால என்ன நடக்கும்? ஒரு பான் கிடைக்கும். கிங்குக்கு செக் வருது, ஒரு பானும் கிடைக்குது. ஆனா அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு, அதை விட சிறப்பான ஒரு பொருத்தமான ஒரு தாக்குதல் இருக்கு. அப்போ அதை நம்ம விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பெருசாவே கிடைக்கும். அப்ப என்ன ஆடலாம்? இந்த சூட்சமத்துக்கு பேரு ஸ்கியூவர். இப்ப கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. நம்ம பார்த்திருக்கோம், ஸ்கியூவர் வந்து பார்த்திருக்கோம். queen g6. queen to g6 தான் வேணாம் அப்படின்றதுக்கான விளக்கம் தான் இவ்வளவு கொடுத்தேன். ஸ்கியூவர்னா என்ன? முதல்ல ஸ்கியூவர்னா என்னன்னு சொல்லுங்க. attack, double attack மாதிரி மாஸ்டர். டபுள் அட்டாக் மாதிரி. சரி, இன்னும் துல்லியமா, இன்னும் தெளிவா சொல்லணும்னா இன்னும் தெளிவா, இன்னும் துல்லியமா சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? சரி, நான் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். அரசருக்கு ஒரு தாக்குதல் நம்ம நடத்தணும். அடுத்த நகர்வுல அவங்க அரசை எடுத்துக்கலாம். என்ன ஆடலாம்? queen e2. வேணாம், அதுல எங்க அடுத்த நகர்வுல அவங்க அரசை எடுக்க முடியுது? குயின் e2ல முதல்ல, குயின் e2ல எங்க? குயின் e2 ஆடக்கூடாது, தப்பு. ஏன் ஆடக்கூடாதுன்னு என்ன சொல்லுங்க? கிங் வச்சு வெட்டிடுவாங்க, இல்ல குவீன் வச்சு வெட்டிடுவாங்க. சிறப்பு இல்லையக்கா, அதனாலதான். சரியா? ஓகே மாஸ்டர். அப்ப வேற என்ன ஆடலாம்?
ஒரு புதிருக்கு 30 நொடிகள்மா, அவ்வளவுதான். அதுவே அதிகம். விரைவா யோசிங்க. நான் தான் எல்லாமே சொல்லிட்டேனே. மியூட்ல இருக்கு பாருங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்கியூவர்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்கியூவர்னா என்னன்னு பார்த்தோன்றத முதல்ல சொல்லுங்க. லேக்காவோ நித்தினோ அன்மியூட் பண்ணிக்கோங்க, மியூட்ல இருக்கு. ஸ்கியூவர்னா என்னது? ஸ்கியூவர்னா என்னன்னு கண்டுபிடிச்சிங்கனாலும் இந்த புதிரை கண்டுபிடிச்சிடலாம். விதிமுறைப்படி எதிர் அரசருக்கு என்ன விளையாடினா ஒரு தாக்குதல் வரும்னு கண்டுபிடிச்சிங்கனாலும் இந்த புதிரை கண்டுபிடிச்சிடலாம். முதல் நகர்வுல அரசருக்கு ஒரு தாக்குதல், அரசரை கட்டாயப்படுத்தி அந்த அந்த சதுரத்தை விட்டு நகர்த்துறோம். அதை நகர்த்தினதுக்கு பிறகு அவங்க அரசை எடுத்துக்கலாம். நீங்க புகைப்பட கருவியை ஒரு நிமிடம் பாருங்க. இங்க பாருங்க. விளையாடுங்க, சிறப்பு. அதுதான் அவங்க அரசர் இங்க இருக்காரு. நீங்க புகைப்பட கருவியை பாருங்க. புகைப்பட கருவியை முதல் பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் புகைப்பட கருவியை பாருங்க. தெரியுதா? அரசர் இங்க இருக்காரு. அரசர் இங்க இருக்கிறாரு. இந்த டயக்னல், இத என் கையை தான் டயக்னலா நினைச்சுக்கோங்க. என் கையை டயக்னலா நினைச்சுக்கோங்க. இந்த மணிக்கட்டு இருக்கிற இடம் தான் அரசர்னு நினைச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி இந்த முட்டி இருக்கிற இடத்துலதான் அரசி இருக்கிறாங்க. இந்த டயக்னல்ல இந்த மணிக்கட்டுக்கு இருக்கிற இடத்துல இந்த வழியா இந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தினா அவங்க அரசரை கட்டாயம் நகர்த்த வேண்டிய ஒரு சூழல் வரும். நகர்த்தினா அதுக்கு பின்னாடி இருக்க அரசியை எடுத்துக்கலாம். இந்த சூட்சமத்துக்கு பேர் தான் ஸ்கியூவர். ஸ்கியூவர்னா என்னன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாஸ்டர். யாராவது ஒருத்தர் ஸ்கியூவர்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கியூவர்னா டபுள் அட்டாக். So basically on a diagonal like king or queen இருந்தா like அத like bishop இல்ல queen வச்சு அட்டாக் பண்றது தான் ஸ்கியூவர் மாஸ்டர். டயக்னல் தான் கிடையாது. அரசர் எங்க வேணா இருக்கலாம். அரசருக்கு ஒரு தாக்குதல் நடத்துறோம். அது மூலமா அதனால அவங்க அரசரை கட்டாயப்படுத்தி அந்த சதுரத்துல இருந்து நகர்த்துறோம். அரசருக்கு பின்னாடி யார் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாம, அது அரசியா இருக்கலாம், யானையா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், குதிரையா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், பின்னாடி இருக்கிறத எடுத்துக்கிறோம். இந்த சூட்சமத்துக்கு பேர் தான் ஸ்கியூவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த புதிரை கண்டுபிடிங்க. ஓகே மாஸ்டர். பிஷப் a6. விளையாடி என்ன பண்றது நம்ம? சரி, அதுக்கப்புறம் மூவ் பண்ணி நம்ம ரூக் எடுத்துக்கலாம். விளையாடுங்க, சிறப்பு. அதான் இருங்க, இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. queen b1 மாஸ்டர். queen to பானு 1 விளையாடுங்க, சிறப்பு. அதான் queen e4 மாஸ்டர். விளையாடுங்க, சிறப்பு. அதான் queen to e4. இல்ல, ஒரு knight to f1 விளையாண்டா ஆட்ட முடியுதா? ஆமா, முடியுது. விளையாடுங்க, சிறப்பு. அதான் bishop d4. Sir, bishop d4. இத நம்ம யோசிக்கலாம், இன்னொரு தடவை யோசிக்கலாம். Queen. அடுத்த நகர்வு bishop d4. king h1. king d2 அட்டாக் என்ன பண்றது? queen d2 எப்படி ஆடுறது மாஸ்டர்? d2 இல்லமா, g2. அது எப்படி பண்ணுவாங்க மாஸ்டர்? g2 marking to giant 2. king g2 போக முடியும்ல.
பிஷப் செக் வச்சா கிங் G2 போக முடியும்ல. ஆமா மாஸ்டர். அங்க அங்க போயிட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறேன். அப்போ நம்ம வந்து பிஷப் வரலாம். சரி, முதல் நகர்வு சரிதான், விளையாடிடுங்க. அடுத்த நகர்வு கேட்டா அது அந்த அளவு ஆழமா பார்க்கலாம். சரி, அடுத்த நகர்வு திரும்ப விதிமுறைப்படி யோசிக்க கண்டுபிடி. மாஸ்டர் நைட் F4 மாஸ்டர். நைட் டு F4 வேணாமா? அது வந்து வெறும் தாக்குதல் மட்டும்தான். ஆனா ஒரு தாக்குதல் நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்குது, அதோட சேர்த்து நம்ம தாக்குதல் நடத்தணும்னா அது இன்னும் சிறப்பான நகர்வு இல்ல. நைட் 1E. விளையாடுங்க சிறப்பா. அதான் விளையாடுங்க சிறப்பா. தான் Queen Rook 4D. Rook 4D. Queen to F3-யா? ஆமா மாஸ்டர். Queen to fast E3 சிறப்பு, விளையாடுங்க. சரிதான். கேசல் பண்ணிருக்காங்க. சரி, இந்த நகர்வு வந்து கொஞ்சம் நான் எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். இங்க பாருங்க, ஒரு நகர்வு. சரி, நீங்க இத சொல்லுங்க, முதல் விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல மாஸ்டர். முதல் விதிமுறைப்படி ஏதாவது இல்ல இருக்கா? மாஸ்டர். இல்ல சார். சஞ்சு, நான் பேசுறது கேட்கலையா? இல்ல மாஸ்டர். மாஸ்டர் கேக்குதா? தெளிவா இருக்கு. சொல்லுங்க, முதல் விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல மாஸ்டர். அப்ப இரண்டாவது விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல சார். சரி, அப்ப கண்டிப்பா மூணாவது விதிமுறை தானே. ஆமா அப்போ மாஸ்டர். மூணாவது விதிமுறையில நமக்கு முதல் நகர்வுலயே ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்லைன்னா முதல் நகர்வுல வந்து நாம முதல் நகர்வுல ஒரு அடித்தளத்தை அமைக்கலாம், இரண்டாவது நகர்வுல ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்கிறதுக்கு. அப்ப அந்த மாதிரி முதல் நகர்வுல நம்ம என்ன விளையாடுனா இரண்டாவது நகர்வுல நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இப்ப இந்த இடத்துல நீங்க அப்படி யோசிங்க, முதல் நகர்வுல நீங்க என்ன விளையாடுனா இரண்டாவது நகர்வுல நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அது வந்து குறைஞ்சபட்ச சிப்பாயா இருக்கலாம், அதிகபட்ச அரசியா கூட இருக்கலாம். அப்ப என்ன விளையாடுனா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. 30 நொடிகளை நீங்க கண்டுபிடிக்கலன்னா நான் இன்னொரு க்ளூ கொடுத்தேன்.
சரி 30 நிமிடம் ஆயிடுச்சு, நான் அவங்க கொடுக்குறேன். என்ன விளையாடுனா அவங்களோட அரசிக்கும் அவங்களோட மந்திரிக்கும் ஒரே நேரத்துல தாக்குதல் வரும். Knight E4, master. விளையாடுங்க. அதுதான் இங்க இருக்கிறதே சிறப்பான நகர்வா நான் கணக்கிட்டேன். அதை விட சிறப்பான நகர் எதுவுமே இல்ல. நான் இப்ப அடுத்த நகர் Bishop எடுக்கணும், master. விளையாடுங்க. சிறப்பு அதான் சிறப்பு. Rook H8, master. Rook H8. விளையாடுங்க. சிறப்பு அதான். Pawn F2, master. விளையாடுங்க. சிறப்பு அதான். இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. இந்த நகருக்கு பேர் என்ன நீங்க சொல்லணும். நீங்க தான் யாராவது சொல்லணும். Master Rook H1. அது சரி. நகர்வு சரி. இந்த நகருக்கு பேர் என்ன? இந்த நகருக்கு பேரு கொஞ்ச நேரம் முன்னாடி நான் விளக்குனேன். இந்த சூட்சமத்துக்கு பேர் என்ன? நகர்ந்தோட இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த இதுக்கு பேர் இந்த பசில் இது பேர் என்ன? Skewer. மிக சிறப்பு சஞ்சு. அதுதான் அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது. அரசரை கட்டாயப்படுத்தி அந்த சதுரத்திலிருந்து நகர்த்தணும். அதுக்கு அடுத்த நகர்வு கேட்டாங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும். கேட்கலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. கேட்கிறாங்க. அரசருக்கு பின்னாடி பாதுகாப்பு இல்லாம இருக்க அந்த யானையை எடுத்துக்கிறேன். சிறப்பு. அடுத்த பகுதி. Bishop to G3. பிஷப் டு G3யோட சிறப்பான தாக்குதல் இருக்குப்பா. Bishop to F6. பிஷப் டு G3 ஆடினா அரசர் தப்பிச்சு போயிடுவாரு. அதே பிஷப் டு ஃபாஸ்ட் E6 ஆடினா அரசரால தப்பிச்சு போக முடியாது. இறுதி ஆட்டத்தை அந்த இடத்துலயே நம்ம பிடிக்கிறோம். அரசரை கைது பண்ணி சிறைப்பிடிச்சு செக்மேட் பேட்டர்ன் செய்றீங்க. பிஷப் Master Rook to E7. வேணாம். அதோட சிறப்பான நகர் இருக்கு. ரூக் E7 ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு என்ன சொல்லுங்க. அது வந்து உங்களை திசை திருப்பதற்காக அந்த நகர்வை கொடுக்குறாங்க. அப்ப அதை விட ஒரு சிறப்பான தாக்குதல் இருக்கு. அந்த தாக்குதல் மூலமா ஆட்டமே முடியுது அந்த இடத்துல அப்படின்னா அதுதான சிறப்பான தாக்குதல். அதோட அதுல ரூக் E7 தப்புன்ற அளவுக்கு இல்ல. Master Rook E8, master. ரூக் டு சித்ரா விளையாடுங்க. சிறப்பா அதுதான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு ஹைஃபை, எல்லாருக்கும் ஒரு பிஸ்பம். 25 பண்ணிருப்பீங்க சிறப்பான நேரத்துக்குள்ள சிறப்பான முறையில. அடுத்த சாதனையை நோக்கி நம்ம போகலாம். அடுத்த புதிய கண்டுபிடி. எளிதுதான். விதிமுறைப்படியே யோசிங்க. கண்டுபிடிச்சிருக்கீங்க. Pawn சிப்பாயோட நகர்வு எதுவுமே கிடையாது. சிப்பாயோட நகர்வு ஏதாவது ஒண்ணுனால அரசுக்கு ஏதாவது தாக்குதல் வருதா? இல்ல மாஸ்டர். அவ்வளவுதான். அப்ப அது கிடையாது. யோசிங்க. வேற யோசிங்க. விதிமுறைப்படியே யோசிங்க. Queen to G3. குயின் டு அதுல தாக்குதல் வருதுப்பா. ஆனா அது சிறப்பான தாக்குதல் கிடையாது. அப்படி அங்க ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. எனக்கு குயின் போயிடும் மாஸ்டர். சிறப்பு. அதனாலதான் ஆடக்கூடாது. அப்ப வேற என்ன ஆரம்பிச்சு. Queen 1F. Queen 1F. F1. Sir, Queen F1. Queen. விளையாட்டு மிக சிறப்பு. அதான் குயின் டு ஃபாஸ்ட் E1.
மாஸ்டர் இதோட முடிச்சுக்கலாமா? Queen to A8. 25 பண்ணிருக்கீங்க. சரி இந்த புதிர் பார்க்கலாம். கடினம்னா Queen to A8. Queen to A8. வேணாம், அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு. இந்த ஒரு புதிர் கண்டுபிடிங்க. சஞ்சுக்கு போகுதுன்னா இந்த புதிரோட முடிக்கலாம். அரசியோட நகர்வு எதுவுமே கிடையாதுப்பா. நான் என்ன கொஞ்சம் மாஸ்டர் எளிமைப்படுத்தி பிஷப் A4. விளையாட்டுல சிறப்பு அதான். அவசரமா கணக்கிட்டேன். அது சரிங்களா? சரி சரி. அப்ப நாம இத வந்து நாளைக்கு தொடருவோம். சஞ்சுவும் லேக்காவும் வேறு லேக்காவும் ஜித்தினும் வேற ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா? சஞ்சு முடிச்சுக்கோங்கம்மா. ஓகே மாஸ்டர். சரிம்மா. என்னப்பா சொல்லுங்க.